சதுரகிரி மலையில் பிரசித்தி பெற்ற சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் கோவில்களில் ஆடி அமாவாசை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த விழாவை பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினோத். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சதுரகிரி மலையில் அமையப்பெற்றுள்ள சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் சுவாமி கோயில்கள் பிரசித்தி பெற்றது. இங்கு மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை விழாவானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதை தவிர ஆடி மாதம், புரட்டாசி மற்றும் தை மாதங்களில் நடைபெறும் அமாவாசை விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் ஆடி அமாவாசை விழாவானது நேற்று முன்தினம் துவங்கியது. இந்த விழாவில் 18 வகையான அபிஷேகங்களுடன் மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் இரண்டாம் நாளான நேற்று இரவு சிவராத்திரி வழிபாட்டுடன் பூஜைகள் நடைபெற்றது. இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று, அதாவது ஆடி அமாவாசை தினமான இன்று காலை 6 மணி அளவில் 18 வகையான பூஜைகளுடன் சங்கொலி வழிபாடுகள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த பூஜைகளில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. மேலும் பாதுகாப்பு பணிக்கென 1200 போலீசார் இங்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதை தவிர வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர் ஆகியோர் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்கென நடமாடும் மருத்துவ வாகனங்களும் இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதை தவிர இங்கே வரும் பக்தர்களின் வசதிக்காக இங்குள்ள மடங்களில் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. இந்த விழா நாளையுடன் நிறைவு பெறுகின்றது. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணி மற்றும் ஜெயலானியுடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், சதுரகிரி.